அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி மூல நட்சத்திரத்திலிருந்து வேகமாக செவ்வாயுடன் கூட்டணி சேரப்போகிறார். குரு செவ்வாய் பரிவர்த்தன யோகம், குரு மங்கள யோகம், செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேரும் பொழுது பிருகு மங்கள யோகம். தை மாதம் 22ஆம் தேதி வரை முதல் 18 நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி. பிறகு செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்ச பலம் பெறுவார். தை மாதம் 28ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி மாசி மாதம் 24ஆம் தேதி வரை பிருகு மங்கள யோகம் ஏற்பட போகிறது. கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் கன்னி ராசியை கிரகணம் அடைந்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் பற்றற்ற பரதேச வாழ்க்கை கன்னிராசியே தெரியும். இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு சொர்க்கத்தையே காட்டினாலும், உங்களை சொர்க்கத்திற்கே கூட்டி போனாலும் என்னப்பா எல்லாம் வாழ்க்கை அப்படின்ட்டு வந்துடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கேது பகவான் ஒரு பற்றற்ற நிலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் தை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் கிழக்கே உதயமாகிறார். இதுவரை ஒரு 120 நாட்களாக மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் அஷ்டமத்திற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் மறைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது கன்னிராசி என்பதற்கு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியெல்லாம் செயலிழந்து விட்டது. தைரியம் இல்லாமல், சுறுசுறுப்பு இல்லாமல், நோய் நொடி மந்தத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். 4ஆம் வீட்டிலே சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து தன்னுடைய ராசிநாதன் புதனும் தை மாதம் 18ஆம் தேதி வரை 4ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்து 10ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பார்வை செய்கிறார்கள். குருபகவான் பார்வை பெற்று கன்னி ராசி என்பதற்கு மிக மிக அற்புதம். காதலும் கல்யாணமும் நடக்கப் போகிறது. காதல் கல்யாணம் பண்ணவர்கள், பிரிந்தவர்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். காதலர்கள் மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கனிவா, அன்பா, பண்பா பேசி மறுபடியும் ஒன்று சேரலாம். கன்னி ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எதிர்வரக்கூடிய மாசி மாதம் 24ஆம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி ஏற்படுகிறது. உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறார். கல்யாணத்தால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப் போகிறார். வேதனையும் சோதனையும் உங்களை விட்டு ஓடப்போகிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கன்னி ராசி என்பதற்கு வரும். சொர்க்கம் உங்களுக்கு தெரிகிறது. குருபகவான் அஷ்டமத்திலே அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். 2ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனை பார்வை செய்யும் பொழுது கன்னி ராசி என்பதற்கு கனிவான பேச்சு, பேச்சால் தீர்க்க முடியாத காரியங்களை தீர்த்து விடுவீர்கள். பண பிரச்சனை தீரும். கொடுத்த பணம் கைக்கு வரும். நீங்கள் கடன் கொடுத்துருந்தால் அந்த கடனை திருப்பி வாங்கலாம். நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் கடனை திருப்பி கொடுக்கலாம். பேச்சுவார்த்தையின் மூலம் தீராத பிரச்சனைகளை கன்னிராசி அன்பர்கள் தீர்த்து விடுவீர்கள். சுக்கிரன் செவ்வாய் புதன் கூட்டணி சேரும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தை மாதம் பூ விலை உயரும். விவசாய வெள்ளாமை வருமானம் கொஞ்சம் ஒன்றுக்கு டபுளாக வருவதற்கான வாய்ப்புண்டு. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்தாலே விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி, இன்பமயமான எதிர்காலத்தை கொடுக்கப் போகிறார்கள். இது எப்பயோ ஒரு காலம்தான். பெரும்பாலும் இந்த செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் இப்படி தான் ஏற்படும். அது இந்த தை மாதம் 4ஆம் தேதியில் ஏற்படுகிறது. கன்னி ராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு. செவ்வாய் சுக்கிரன் புதன் 3 கிரகங்கள் தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. விவசாயிகளுக்கு மகசூல் கூடும். புதிதாக வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் உண்டு.
10ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது கண்டிப்பாக பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் கன்னி ராசி அன்பர்கள் தை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பலமாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்கிறது. குடும்ப பிரச்சனையும் தீரும், பண பிரச்சனையும் தீரும். உங்கள் பேச்சால், உங்கள் சொல்லால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கன்னிராசி அன்பர்கள் தீர்த்து விடுவீர்கள். சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலே சுகபோக வாழ்க்கை, கல்யாணம் நடக்கும், காதல் மலரும், மன எண்ணங்களே சேஞ்ச் ஆகும். கன்னிராசிக்கு இது ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 11ஆவது வீட்டில், கன்னிராசிக்கு 6ஆவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னிராசி என்பதற்கு இது மிக மிக அற்புதம். கோச்சாரத்தில் 30 வருடத்திற்கு பிறகு 6ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, பத்து தன்னுடைய பேரப்பிள்ளை வந்து சொல்லும், என்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து அப்படின்னு. அந்த அளவுக்கு அசையா சொத்துக்களை சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்து கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து முதலாளி ஆவீர்கள். சிறிய தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய அளவு விரிவுபடுத்துவீர்கள். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அதிர்ஷ்டங்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு கேது பகவான் ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேதனையும் சோதனையும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு முடிவு ஸ்டெடியாக எடுக்க முடியாது. அதில் வந்து பல தடங்கல்களை காட்டும். கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விநாயகரை வழிபடுங்க. விநாயகரால் தான் கேது பகவானுடைய வினையை தீர்க்க முடியும். 4ஆம் வீட்டிலே சுக்கிரன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் தை மாதம் 18ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையில் இருக்கும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சொத்து, பத்து, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கெல்லாம் தீர்வு காணலாம். ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம், ஒரு சிலர் வீட்டு மனை வாங்கலாம். புதிய வண்டி வாகன வாய்ப்புகளும் கன்னி ராசி என்பதற்கு இந்த தை மாதம் காட்டுகிறது. சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி கன்னி ராசி என்பதற்கு சுக வேதனை தீர்ந்து சுகபோக வாழ்க்கையை கொடுக்கப் போகிறது. இது ஒரு நல்ல காலகட்டம். மகிழ்ச்சி, சந்தோஷம் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.